அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் மருத்துவரும் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குவவர்களோடு இன்றைய மருத்துவர் நாம நிகழ்வில் தொடர்ந்து எங்களோடு பல ஆண்டுகளாக மருத்துவ ரீதியான உளவியல் ரீதியான விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்ற ஐயா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் டென்மார்க்கில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விடயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற முக்கிய ஒரு பேசுபொருளாகவும் மற்றபடி மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த கொரோனாக்கு பின் ஏற்பட்டுள்ள விடயங்களில் கந்தோர்களில் வேலை செய்கின்ற அனைவருக்குமான ஒரு சிக்கல், தொழில் ஸ்தாபனங்களில் வேலை செய்கின்றவர்கள் என்று சொல்லி பலருக்குமான ஒரு நிலைப்பாடாக அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தே கணினி மூலம் வேலைகளை செய்யலாம் என்கின்ற ஒரு பணிப்பொருள் கிடைக்கப்பெற்று அவர்கள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பலவிதமான மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது. இதை பற்றி நீங்களும் அறிந்தது. இதை பற்றிய நீங்கள் அறிந்த விடயத்தோடு நாங்கள் இதை உளவியல் ரீதியான விடயத்தில் என்று பார்ப்போம். இப்ப நீங்க சொல்ற இந்த தலையங்கத்துல வர்ற விஷயம், இந்த கொரோனாவுக்கு பிந்தின காலத்துக்கு பிறகு இந்த வேலை செய்கின்ற முறைகள் மாற்றம் அடைந்து விட்டது. நீங்க சொன்ன மாதிரி கணனிகளுக்கு ஊடாக வீடுகள்ல இருந்தே வேலை செய்யலாம். வீடுகள்ல இருந்து வேலை செய்கிறது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அந்த விஷயத்தை கூடுதலான கந்தோர்கள் அலுவலகங்கள் அதனை தங்களுடைய நன்மைக்காகவும் நல்ல மக்கள்கிட்ட அந்த கொரோனா மற்றவைக்கு பரவாமல் இருக்கிறது என்ற ஒரு நல்ல கருத்தோட ஆரம்பத்துல தொடங்கினார்கள். ஆனா இப்போ கொரோனா என்று சொல்றது கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே முடிவில் அமைதியாக விட்டது. ஆனா இந்த அரசாங்க அல்லது தனியார் இவர்களுடைய கந்தோர்ல இருக்கிறவர்கள் இன்னும் அதை தங்களோட நன்மைக்காக பாவிக்கின்ற விஷயம் தொடர்கின்றது. ஒரு தொற்று நோயை தடுக்கிறதுக்காகவோ அதுகளுக்காகவோ அல்ல, அவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக நன்மைகளுக்காக கம்ப்யூட்டர்லே அல்லது கணனியிலே வீட்டில இருந்து வேலை செய்யலாம். கிழமைக்கு 2 நாள் 3 நாளுக்கு ஆபீஸுக்கு நீங்க கந்தோருக்கு சந்திக்கலாம், கதைக்கலாம். மிச்சம் நாங்கள் நீங்க வீட்டில இருந்து வேலை செய்யலாம். அதுக்குள்ள அவர்கள் கூறுவார்கள் என்னன்னு சொன்னா, மனத்தியால கணக்கண்டு இல்லை, இத்தனை மணிக்கு நீங்க தொடங்கி இத்தனை மணிக்கு நீங்க முடிக்க வேணும்னு சொல்லி மனத்தியால கணக்கண்டு இல்லை. ஆனா உங்களுக்குரிய வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வேலைகளை நீங்க முடிச்சு தந்தா சரி. அது நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களோ, எவ்வளவு சக்தியை பாவிச்சு அந்த வேலைகளை செய்வீங்களோ, அது உங்களை பொறுத்த. கூடுதலாக அந்த விடயத்தை நீங்க வீட்டில இருந்து செய்யலாம். இப்ப சில பேர் இது வெறும் வீட்டன்று விடயம் என்றால், இப்ப நடைமுறை காலத்திலே பல பேர் தங்களுடைய சுற்றுலாவில போய் சுற்றுலா செய்கின்ற இடத்துல இருந்து கூட வேலை செய்கிறார்கள். உதாரணமாக இப்ப கனடாவில இருந்து இப்ப டென்மார்க்ல ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி கண்டு முக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு யாராவது வருவார்களாக இருந்தால், அவர்கள் இங்க டென்மார்க்ல இருந்து அந்த கணனிக்கு ஊடாக தங்களோட வேலையை செய்து முடிச்சு போட்டுதான் எங்களுடைய பொது வைபவங்கள் அல்ல விழாக்கள்ல கலந்து கொள்ளுவார்கள் இல்லையா? அப்ப அப்படி இந்திய நாட்கள்ல இந்த இடத்துல இருந்து இந்த முறையில வேலை செய்யணும் என்ற ஒரு கட்டுப்பாடுகள், நியதிகள், இதுகள் எல்லாமே வேற விதமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. அதை நாங்கள் கூடாத விஷயம் உண்டோ நல்ல விஷயம் உண்டோ என்னென்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்ட முடிவுகள் ஒன்றும் இன்றைக்கு எங்கள்கிட்ட சேரே இல்லை. ஆனா ஏன்னா இப்பதான் ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு புதிய செயல்முறை அல்ல வேலை செய்கின்ற முறை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பரவலாக மக்கள் மட்டத்திலே இந்த நன்மை தீமைகளை பற்றிய சில கருத்துக்கள் உலாவிக்கொண்டு இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். நாங்கள் இதுல பார்க்க போமாக இருந்தால், ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு வேலைக்கு அந்த ஊரில் சென்று அவர்கள் வேலை செய்யக்கூடிய நேரமானது 8 மணி நேரமாக கணிப்பிடப்படுகின்றது. அந்த கணிப்பீட்டில் பார்க்க
இவர்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்கு வீட்டிலிருந்து இந்த பணியை செய்வதற்கு அவர்கள் சந்தர்ப்பம் வழங்கிய இந்த நேரத்திலே அவர்கள் 8 மணித்தியாலத்தை தாண்டி பல மன உளைச்சல்கள் மத்தியிலே பணிபுரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? நிறைய உண்மை. அது நீங்க சொல்றது அவ்வளவு நிறைய உண்மை. இப்ப நாங்கள் எல்லாம் அந்த கடனியல் வர்றதுக்கு முந்தின காலங்கள்ல வேலை செய்தாங்க. அப்ப அந்த காலத்திலே எங்களுக்கு உண்மையில 8 மணித்தியாலம்ன்றது 8 மணித்தியாலமா தான் அந்த எங்கட வேலை இருந்தது. காலையில வேலைக்கு போய் பின்னேரம் எங்கட வேலை முடிஞ்சு வந்தோம் என்று சொல்லி சொன்னா அதற்கு பிறகு நாங்க முற்று முழுதாக சுதந்திரமாக இருந்தார்கள். அந்த வேலையை பற்றி சிந்திப்பதோ அல்ல வேலையில நடந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதோ அந்த வேலை விடயங்களை பற்றி நாங்க எதிர்பார்க்கிறதோ இல்லை. வீட்டை எங்களோட குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், மனைவி, வீட்டு விஷயங்கள் இதோட சுதந்திரமாக இயங்கி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்திய நீங்கள் இதுல கூறின மாதிரி இந்திய இந்த கணனி என்ற ஒரு விஷயம் ஒன்று வந்ததுக்கு பிறகு அந்த கால நேரங்கள் குழப்பமாக இருக்கின்றது. இப்ப சில பேர் நன்மையான விஷயம் என்று சொல்லி சில பேர் கூறுகின்றார்கள். என்னத்துக்கு அவர்கள் நன்மை என்று சொல்றார்கள் என்று சொன்னா, நாங்க எங்களோட பிள்ளைகளை காலையில வெள்ளன எழும்பி சாப்பாடு கொடுத்து அவரை சிறுவர் பராமரிக்கும் இடங்கள் அல்லது பாடசாலைகள் இதுகள் எல்லாம் கொண்டே விட்டுட்டு அதற்கு பிறகு நாங்க வேலை செய்யலாம். அப்ப ஆபீஸுக்கு போறது, நேரடியாக கந்தூருக்கு போறது என்று சொன்னா பிள்ளைகளை வெள்ளுணவா வெளிக்கெடுத்து வெள்ளுணவாகவே கொண்டு இந்த பால நிலையது விட்டுட்டு தான் ஓட வேணும் இல்லையோ. இப்ப அவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுக்கு பிள்ளைகளை ஆறுதலாக வெளிக்கெடுத்து கொண்டு போய் அங்க விட்டுட்டு 8:30 மணியோ 9 மணியோ வீட்டுக்கு தன்னோட வேலையை தொடங்கலாம். இனி வீட்டுல நிசப்தமாயும் இருக்கும் பிள்ளைகள், பார்ட்னர் எல்லாரும் வேலைக்கு போயிருப்பினா இவை தனியாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீயான நேரங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விடயங்கள் சில நேரத்துல அவர்களுக்கு கணனியில வார வேலை விடயங்கள் சில வேளையில மிக பின்னுக்கும் வரும். அவன் ஆபீஸ் நேரம் இப்ப நாங்க 4 மணி 5 மணி சொன்னா அதற்கு பிறகும் மற்றவர்கள் இவரோட இணைஞ்சு வேலைவர்கள் அவர்கள் வேலை செய்து போட்டு இவர்கிட்ட அனுப்புவார்கள். ஏன்னா வேலைகள் என்று சொல்றது ஒரு ஆள்ல தங்கி நிக்கணும். ஏன்னா ஒரு ஆள் முடிச்சு கொடுத்தாதான் அடுத்தவர் அங்கால தொடரலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு சங்கிலியின் வளையங்கள் மாதிரி எல்லாருக்கும் ஒத்துழைச்சு போக வேணும், ஒத்துழைச்சு வேலை செய்யும். அப்பதான் முழு வேலையும் நடந்து கொண்டு போகும் இல்லையா. அப்ப இதனால சில பேரை பொறுத்தவரையில 12 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் அப்படி கூட வேலை செய்கின்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. சிறு பிள்ளைகளை பராமரிப்பவர்கள் நீங்கள் கூறியது போலவே பாலர் விடுதிக்கு கூட்டி சென்றால் அல்லது பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வருகின்றவர்கள் மீண்டும் அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது இந்த வேலை கூட்டிக் கொண்டு வந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பிள்ளைகளின் சில இடையூறுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அப்பொழுது இந்த மன அழுத்தங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதன் மூலம் நிறைய இருக்கு. நீங்க சொல்றது அவ்வளவு உண்மை. ஏனென்று சொன்னா பிள்ளைகள் வீட்டை இருக்கும்போது இவர்கள் தனியான ஒரு அறைய தங்களுக்கு ஒதுக்கி அங்க போய் பூட்டி போட்டு உள்ளுக்கு இருந்து வேலை செய்கின்றார்கள் இல்லையோ. அப்ப பிள்ளைகளை பார்க்கறதுக்கு சில அதிர்ஷ்டமுள்ளாக்களுக்கு அவர்களுடைய பார்ட்னர், பெண் அந்த அறையில இருந்து வேலை செய்தால் அவருடைய கணவன் இருப்பார், அல்ல கணவன் அந்த அறையில இருந்து வேலை செய்தால் மனைவி இருப்பா. அப்ப இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி இருந்துன்னு என்று சொன்னா அது கொஞ்சம் அதிர்ஷ்டமானது இல்லையா. ஆனா இப்ப ஒரு ஆள் பிள்ளைகளை கொண்டு வீட்டை விட்டுட்டு நீங்க உங்களோட பாடல டிவி பாருங்க அல்லது இந்த படங்களை பாருங்க என்று சொல்லி அவைக்கு பொழுத காட்டி போட்டு தந்தை அறையில போய் இருக்கும்போது அவருடைய பார்ட்னர் இன்னும் வேலையால வரவில்லை என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் தனிச்சிருக்கின்ற விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துலதான் பெற்றோரை விட பிள்ளைகளின் மனநிலைகள், பிள்ளைகளுடைய சிந்தனைகள் அல்ல மூளையினுடைய செயல்பாடுகள் மிக அழுத்தம் அடைகின்றது. அது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா பிள்ளை பாடசாலையில இருந்து வீட்டை வரும்போது அம்மா அப்பா இருவரை ஏங்கி கொண்டுதான் வருகிறார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களோட எப்படி விளையாடலாம், அவர்களோட எப்படி செல்லம் கொஞ்சலாம், ஒரு சின்ன கலைப்போட வந்தாலும் அம்மா அப்பாவோட விளையாட கதைக்க பேச தயாராகி கொண்டு வருது. அப்ப இங்க அவர்கள் வெறுமையில விடும்போது பாடசாலையில வேற நண்பர்கள் நண்பிகள் அல்லது ஆசிரியர் என்று பல பேர் இருந்தவை அவர் கதைக்க பேச என்ன விஷயத்துக்கு. ஆனா இங்க வெறும் வீட்டுல இருக்க வேண்டி இருக்கு. ஏதாவது படங்கள் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இப்படியான விஷயத்தோட தான் இருக்க வேண்டி இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல ஒரு பக்கத்துல இந்த பிள்ளைகளுடைய மன அழுத்தங்கள், அவர்களுடைய தனிமை, அந்த தனிமைப்படுகின்ற தன்மைகள் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப இந்த தனிமையான நேரத்துல
பல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப தற்காலங்களிலே பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் அதுகளை பற்றி பேசுகின்றார்கள். அந்த தனிமையாக விடப்படுகின்ற பிள்ளைகள் வீட்டுல பல விபத்துகள் நடக்கக்கூடிய முறையில பல விஷயங்கள் நடக்கிறது. இப்ப சில பொருள்கள் தங்களுக்கு தேவை என்று சொன்னா அப்ப கதிரைகளை வச்சு ஏறி எடுக்கும் போது அந்த கதிரைகள் சரியான பொறுப்பாக வச்சு தெரியாது இவர்களுக்கு இல்லையோ. அப்படி ஏறும்போது அது விழுந்து அவர்கள் காயப்படுற இப்படியான விஷயங்கள் ஒரு பக்கத்துல நடக்கின்றது. இன்னொரு பக்கத்துல அவர்கள் அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போய் தங்களுடைய வெளியில உள்ள நண்பர்மார் அவர்களோட விளையாடி அவர்கள் எதன் செய்து குழப்பம் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கின்றது. சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில ஆரோட சேரலாம், ஆரோட சேரக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற சிந்தனை அவர்களுக்கு அப்பொழுதுக்கு வர்றது கிடையாது இல்லையா. இப்ப டென்மார்க்கில் உள்ள சட்டத்தின்படி ஒரு பிள்ளைக்கு 11 வயது வரும் மட்டும் அந்த பிள்ளைய தனியாக விடக்கூடாது. தனியாக விட்டால் அது பெற்றோருக்கு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கணிக்கப்படுகின்றது. சரி, பெற்றாருக்கு நேரம் இல்லையா என்று சொன்னா பாட்டனோ பாட்டியோ யாரோ ஒரு நாள் அங்க இருக்கணும். அப்படி இல்லையா என்று சொன்னா பேபி சிட்டர் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு என்று சொல்லி கூப்பிடுவார்கள். திருமணத்தியாளத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அது ஒரு பெரிய வழக்காக இதுகளாக வரும்போது அது அந்த பெற்றோருக்கு தண்டனைக்குரிய குற்றமாக வரும். பிள்ளைகளை கவனிப்பில்லாம தங்களோட கவனத்துக்குள்ள வச்சிருக்காம தனியாக விட்டது. பல பெற்றோர்கள் கொஞ்சம் விஷயங்கள் விவரங்கள் உள்ளவர்கள் தாங்கள் இப்படி வேலை செய்ய போறோம் அல்ல தனியா இருக்க போறோம் என்று சொன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு 18 வயதோ 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு விடுவார். அப்ப இந்த மாதிரியான முறையில இருக்கணும். ஆனா இப்ப எங்கட மக்களை பொறுத்தவரையில என்ன விதமாக அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றால் நான் ஒரு தடவை அப்படி நான் என்னுடைய வைத்திய அனுபவம் இதுல சந்திக்கல. ஆனபடியால நான் கற்பனையில எதையும் சொல்ல முடியாது. இதுல குறிப்பிடுற இந்த விடயங்கள் இங்க டென்மார்க்கில் உள்ள பத்திரிகைகள், பொது செய்தி நிறுவனங்கள் இதுகள்ல கலந்துரையாடப்படுறதும் இந்த விஷயங்கள் பேசப்பட்டு அவதானிக்கப்படுகிறது. இப்ப நான் இதுல உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று சமவெளியில் பெண்களும் ஆண்களும் வேலை செய்கின்ற இந்த சூழ்நிலையிலே பெண்களுக்கு பிள்ளைகளை பராமரிக்கும் பணியோடு வேலையோடு பிள்ளைகளை பராமரிக்கும் பணி இருக்கின்றது. அது போன்று ஆண்கள் இன்று ஓரளவுக்கு ஒரு 20 அல்லது 30% ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்து அவர்களோடு ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் 70% மனைவிதான் முழுக்க எந்த விடயத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது வேலை பணிகள் மத்தியில் பேர்ந்து பிள்ளைகள் பராமரிப்போடு மதிய உணவு இரவு உணவு என்பதை அவர்கள் அங்கே அந்த பணிகளில் ஈடுபடுகின்றது மிக ஒரு சிரமமான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புலம்பெயர் நாடுகளில். நீங்க சொல்றது சரியான உண்மையான ஒரு விஷயத்தான் இதுல தொட்டிருக்கிறீங்க. இதுல கூடுதலாக இந்த பெண் பிள்ளைகள் இரட்டை வேலை 3 வேலை என்று சொல்லி செய்யக்கூடிய கட்டத்திலையும் இருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி 20-30% ஆண்குல பிள்ளைகள் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றமாக வீட்டுல உள்ள சாதாரண விஷயங்களே வேலையால வந்த பிறகு பொறுப்படுத்தி செய்யற தன்மையோடையும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனா பெரிய அளவில் உள்ள ஆம்பளை பிள்ளைகள் அல்லது இவர்களை பொறுத்தவரையில பழைய கால முதலாவது சந்ததி என்ன மாதிரி சிந்திச்சதோ அந்த விஷயத்தை அவர்கள் தாங்கள் இங்க செயல்படுத்துகிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப இதுல உதாரணமா ஒரு சில உதாரணம் நான் என்னுடைய வைத்தியத்துல இருக்கு. நான் வைத்தியம் செய்த விஷயத்துல ஒரு சில உதாரணங்கள் இருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப எங்களோட தமிழ் மக்கள் என்றால் இப்ப ஆப்கானிஸ்தான் ஈரான் இருந்து வந்த குடும்பங்கள்ல பல சிக்கல்கள் வர்றது இந்த பிள்ளைகள் பராமரிப்பு விடயங்கள் இப்படியான விடயங்கள்ல அந்த சிறு நகரங்கள் கிராமங்கள்ல இருந்து வந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எங்கட தமிழ் ஈழத்து நாங்கள் வாழுகின்ற முறைக்கு சமமான, அதாவது அங்கேயும் ஆணுக்கு இன்ன வேலை பெண்ணுக்கு இன்ன வேலை என்று பிரிக்கப்பட்டிருக்கு. ஆண் பொருளாதாரம் வெளி வேலை எழுதுகளோட சம்பந்தப்பட்டது, பெண் என்று சொல்றது வீட்டு வேலை பிள்ளை பராமரிப்பு பிள்ளை வளர்ப்பு இதுகள் அப்படி அவர்களுக்கிட்டையும் இந்த ஒரு பிரிப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்திலேதான் இப்ப நாங்கள் அவர்களோட பேசும்போது வேலை செய்யும் போது கூடுதலாக ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில பேசும்போது எங்கட கலாச்சாரத்துல அது இல்லை. எங்களுடைய அம்மா அப்பா அப்படி எங்களுக்கு வளர்க்கே இல்லை, எங்களுடைய அம்மா அப்பா அப்படி எங்களுக்கு சொல்லி தரையில்லை. இது பொம்பளை என்ற வேலை, இது ஆம்பளை என்ற வேலை. அப்ப அதைத்தான் நான் செய்வேன்.
என்று சொல்லி அவர்கள் வந்து முரண்டு பிடிச்சு தங்கட பக்கத்தை வந்து பாதகமாக கதைப்பார். அப்ப அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அவர்களோட பேசும்போது கதைக்கும் போது அவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி அவர்களுக்கு பேசுறேன் என்னன்னு சொன்னா, அது உங்களுடைய ஊர் கலாச்சாரம், அந்த சூழல் வந்து வித்தியாசமானது. அந்த சூழலிலே வந்து ஒரு மனைவிக்கு அல்லது பெண்ணுக்கு உதவியாக பல ஆதரவுகள் அங்க இருக்கு. அந்த வீட்டிலையும் பல பேர் இருக்கிறார்கள், அயல்லையும் பல பேர் இருக்கிறார்கள், பல வகையான ஆதரவு இருக்கு உண்டு. ரெண்டாவது வந்து அந்த ஊர் சூழலிலே வந்து பிள்ளைகளை நீங்க தனியா இன்னும் அயல் வீட்டு பிள்ளைகளோடயோ அல்ல அயல் வீட்டாரோடய விட்டுட்டு நீங்க போகலாம். இங்க வந்து பிள்ளைய வந்து அயல் வீட்டிலேயோ அது தனியாக விட்டுட்டு போறன்றது பெரிய அபாயமான விஷயம் இல்லையோ. உங்களோட ஊர்ல உங்களோட அம்மா அப்பா இருந்த சூழலை இங்க வந்து நாங்க அவதானிக்கலாம். இங்க வந்து எல்லாமே மாறிட்டது இல்லையா. அப்ப நீங்களே மாறிட்டீங்க, எல்லாமே சூழல் மாற முடியால, நாங்கள் மாற வேண்டிய எங்களுக்காக சூழல் மாறாது இல்லையோ. இப்ப நாங்கள் வந்து ஊர்ல இப்படித்தான் என்னுடைய அம்மா அப்பா இருந்தவை எங்களை வளர்த்து விட்டவை இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் வந்து வாதாடுவது நிஜ உலகத்துக்கு சரிவரா. நாங்க வந்து வேற ஒரு சூழல்ல வேற ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையோ. அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப உதாரணமாக அகதி மக்களை பொறுத்தவரையில உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்ன, அகதியாக வரும்போது அவர்கள் வந்து தங்களுடைய அந்த கூட்டு குடும்பம் அல்லது அந்த பெரிய குடும்ப அலகில இருந்து கத்தரிக்கப்பட்டு தனித்தனி மனிதர்களாக அல்ல தனித்தனி குடும்பமாகத்தான் வெளிநாட்டுக்கு வருகிறார்கள். இப்ப டென்மார்க்ல இருந்தா அந்த குடும்பத்தின் இன்னொரு பகுதி சகோதரங்களோ அப்பா அம்மா யாரோ ஒரு சிலர் ஊர்ல இருப்பார்கள், மற்றவர்கள் வந்து உலகத்தின் வேறு நாட்டில இருப்பார்கள். அப்ப எல்லாரும் ஒரு நாட்டுல ஒரு இடத்துல இருந்து இப்படி அவசரங்கள் தேவைகள் வரும்போது உதவியல் கொடுத்து உதவி எடுத்து செய்யக்கூடிய அளவில இல்லை. சிறகு வெட்டப்பட்ட பறவைகள் மாதிரி நாங்கள் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கிறோம் இல்லையோ. அப்ப இந்த இடத்துல நாங்கள் வந்து தனிச்சு விடப்படும் போது ஆண் பெண் என்றது ரெண்டு பேரும் எங்களுடைய செயல்பாடுகளை சிந்தனைகளை மாற்றி அமைக்க வேணும். அதுதான் மிக அடிப்படையானது. இப்ப நீங்க வந்து இந்த சமூகத்துல வந்து படிச்சு நல்ல பிரயோசனமான நல்ல பிரஜைகளாக இருக்கிறீர்கள். அந்த பிரஜைகளாக நீங்க இன்னும் தொடர்ந்து வளர்ந்து உங்களோட பிள்ளைகளையும் ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா உங்களோட மனதுல உங்களோட செயல்பாட்டுல பல மாற்றங்களை நீங்க உருவாக்கணும் என்று இப்ப அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவாக விளங்கப்படுத்தி கூறும்போது அவர்கள் வந்து அந்த விளக்கம் கிடைச்ச பிறகு மாறக்கூடிய வாய்ப்பு பல பேர்கிட்ட இருந்தது. இப்ப நீங்க சொன்னபடியாலதான் எங்களுக்கு இந்த தெளிவுகள் இங்க வருகிறது. ஆனபடியால நாங்க அம்மா அப்பா அப்படி சிதவி இப்படி சிதவி என்று சொல்லி வாதிடுறது பிழையான விஷயம். ஏனென்று சொன்னா அவர்கள் வாழ்ந்த சூழல், அவர்கள் வாழ்ந்த இடம் வேற. இன்றைக்கு நாங்கள் வாழ்ற சூழல், நாங்கள் வாழ்ற இடம் என்றது வேற. இடத்துக்கு தக்க மாதிரி சூழலுக்கு தக்க மாதிரி எங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும். அப்ப இந்த இடத்துல அவர்கள் வந்து சரியான விளக்கங்களும் வழிகாட்டலும் கிடைக்கும் போது பல மாற்றங்களுக்குள்ள வந்து அதற்கு பிறகு அவர்கள் வந்து 100% பெரிய அளவில் இல்லாட்டாலும் முடிந்த அளவுக்கு அந்த பங்களிப்பு செய்கின்றார்கள். இப்ப அப்படியான பிள்ளைகளை வந்து நாங்க வீதியிலேயோ எங்கேயோ சந்திக்கும் போது அவர்கள் வந்து சில வேளையில சிலர் வெட்கப்படாம வந்து கதைப்பார்கள். உங்களோட வந்து பேசி உங்களோட வந்து என்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வந்து பேசின பிறகு எங்க வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கு, நாங்க வந்து இப்ப நல்ல சந்தோஷமா சுமூகமா தெளிவாக வாழுகின்றோம், நல்ல விருப்பத்தோட வாழுகிறோம் என்று சொல். அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப உதாரணமாக பல ஆண் பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து அவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தாம இருக்கிறபடியால அல்ல அவர்களோட மனதுல தெளிவு வராம இருக்கிறபடியால அந்த பழைய கால விஷயத்துக்குள்ள இறுக்கி பிடிச்சு கொண்டு நிற்கிறார். ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய வளர்ப்பு முறையில வந்து கூடுதலாக தாய் தான் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த தாயிட்ட இருந்து அந்த ஆம்பளை பிள்ளை வளர்ச்சி அடையும் போது அல்ல தாயின் அரவணைப்பில் அந்த பிள்ளைகள் வந்து வளரும் போது அவர்கள் வந்து எதிர்பார்க்கின்றார்கள் என்னன்னு சொன்னா, அம்மா எனக்கு என்ன மாதிரி உதவி செய்தா, என் அப்பாவுக்கு என்ன மாதிரி உதவி செய்தா, அந்த விஷயத்தை என் மனைவி எனக்கு செய்யும். வைத்தியத்துக்கு வரைக்கும் சிலர் சொல்லுவார்கள் இல்லையோ, நான் வந்து மேசையில இருப்பேன், எனக்கு சாப்பாடு மேசைக்கு வரணும், எந்த மேசையில வந்து சாப்பாடு வந்து பரிமாறப்படணும், நானும் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு பரிமாறணும், எனக்கு ஒரு ஆள் அப்படிதான் இந்த அம்மா எனக்கு சின்ன எனக்கு பரிமாறி எல்லாமே செய்து தந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு
நான் போய் கை கழுவி நான் போய் அந்த சோஃபாலியோ அல்ல இங்கே இருந்து டிவி பார்ப்பேன், என்னவும் பார்ப்பேன். ஆனா அங்க மேசையில இருக்கிற கோப்பைகள், பாவிச்ச பொருட்கள், இதுகள் எல்லாம் வந்து அது முன்னே அம்மா செய்தவ, இப்ப என்ற மனைவி தான் அதை செய்ய மாட்டாங்க. அவர்கள்ட மனதுல வந்து அந்த மூளையில வந்து அதுகள் வந்து புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. அம்மா அம்மாவோட இருந்து அல்ல வீட்டோட இருந்து அந்த பல விஷயங்கள் அனுபவிச்சபடியால மனதுல வந்து அப்படியே ஆள பதிஞ்சு போயிருக்கு. அதை மனைவிட்டு எதிர்பார்க்க. இந்த இடத்துல நாங்கள் கூடுதலாக சொல்றது, இந்த தாய்மாரை வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து உங்களோட மகன் மேல கொஞ்சம் நீண்ட காயத்துல விட்டு அவர்களையும் வீட்டு வேலையில பங்கெடுக்க செய்யுங்க. ஒரு பங்காளியாக குடும்ப வாழ்க்கைக்கு அவர்களை ஒரு பங்காளியாக மாற்றி வளர்த்தெடுத்தீங்கள் என்று சொன்னா அவர்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக அமையும். அப்ப இந்த விஷயத்துல வந்து இப்ப எங்கட தொழில் அனுபவத்துல வந்து நாங்க பாக்கீங்க உளவியல் ரீதியாக ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னா, அம்மாமாரோட ஆம்பளை பிள்ளையும் அப்பாமாரோட பொம்பளை பிள்ளையும் நெருக்கமாக இருக்கிறது இயற்கையாக இருக்கு. ஆம்பளை பிள்ளைகள் அம்மாவிலையும் பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்பாவிலையும் கூடுதலாக கவர்ச்சியாக இணைவாக இருக்கிறது வந்து இயற்கையாக இருக்கு. அந்த விஷயங்கள் இப்ப உதாரணமாக எதிர்கால குடும்ப வாழ்க்கை இதுகள்லையும் வந்து பல தடைகள் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றது. ஆனா நல்ல விசேஷமாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய நுண்ணறிவு நிறைந்த பையன்கள் பெண்கள் இவர்களை பொறுத்தவரையில தாங்களாகவே கதைச்சு பேசி அம்மா மாதிரி என்னட்ட நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்களுடைய அம்மா உங்களுக்கு எத்தனை எல்லாம் செய்திருப்பா, அதை என்னட்டு எதிர்பார்க்க கூடாது. நான் வந்து இப்ப உங்களை நம்பி நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் வந்து உங்களை விரும்புறேன். உங்களை கணவனாக இல்ல குடும்பம் அமைக்கிறதுக்கு ஒரு பார்ட்னராக நான் எடுத்துக்கொள்றேன். ஆனபடியால நீங்க வந்து மாறணும், நீங்க வந்து மாற்றி என்னோட இணைஞ்சு வாழக்கூடியதுக்கு வேற விட வேண்டும். இப்ப உதாரணமா இங்க தற்போதைய சந்ததி வந்து எங்களுடைய 2வது 3வது சந்ததிகள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இல்ல 5 வருஷம் காதலிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் கதைச்சு பேசி கோப்பி குடிச்சு பல விஷயத்துல வந்து ஒரு ஆள் தெரிந்து கொள்றதுக்கு நிறைய நேரத்தை காலத்தை வந்து பாவிக்கிறார்கள் இல்லையா? அப்ப அந்த பாதிக்கின்ற அந்த 3 4 5 வருஷம் அந்த காலகட்டத்திலே வந்து அவர்கள் வந்து பல பேர் வந்து தங்களுடைய விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கதைச்சு பேசி அதுக்குள்ளே ஒரு பொதுவான முடிவுக்கு பொதுவான விடயத்துக்கு வருகின்றார். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் இதுல சொல்லிக் கொள்றது முக்கியமாக இருக்குன்னு சொன்னா, இப்ப சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சில பிள்ளைகளை வந்து சொல்லுகிறார்கள், நீங்க வந்து கண்டுபிடிக்க கூடாது, உங்களுக்கு தேவையான கணவன் மனைவி இவர்களை நாங்க தான் அது செய்யணும், நாங்க சொல்றதான் நீங்க செய்து உங்களோட வாழ்க்கைய வளர்த்தெடுக்கணும். அப்ப அவர்களை பொறுத்தவரையில வந்து கல்யாண சந்தை, அவர்கள் கல்யாண சந்தையில போய் ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளையையும் பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையையும் கல்யாண சந்தையில தேடுகிறார்கள். அப்ப அந்த கல்யாண சந்தையில தேடும் போது அங்க வந்து கூடுதலாக அந்த பொம்பளை குடும்பத்துக்கும் ஆம்பளை குடும்பத்துக்கும் பெரிய நெருக்கம் இல்லை. அவை யாரு இவி யாரு, அவை ஏதோ ஒரு நகரம் இவி ஏதோ ஒரு நகரம். ஆனா அவர்களை இணைக்கிறது வந்து எங்களோட பழைய காலத்து முறையின்படி அந்த குறிப்புகள் தான் அதை வந்து அவர்களை இணைக்கிறது இல்லையா? அந்த குறிப்புகளிலே பொருத்தம் பார்த்து குறிப்புகளை பார்த்துத்தான் அவர்கள் வந்து அந்த திருமணங்களை முடிவெடுக்கிறார்கள், அல்லது அந்த குறிப்பை வாசிக்கின்ற அந்த அவர்கள் தான் அதுல வந்து இது சரி, இது பிழை, இது நல்லது, இது கூடாது, எல்லாமே அவர்கள் தான் முடிவெடுக்கிறார்கள் இல்லையோ? அப்ப அந்த இடத்துல நடக்கிற பெரிய கஷ்டமான விஷயம், எங்கட வைத்தியத்துக்கு வர்ற விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இவர்களுக்குள்ள வந்து சிறு சிறு சலசலப்புகள் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய அம்மா அப்பா தான் தேடி எங்களை இணைச்சது, இங்க பிரச்சனை வந்தா இனி இவர் வந்து அம்மாவுடைய அப்பாவுடைய போயிருக்கணும், என்னால வேற வந்து பராமரிக்க இல்லாத, அல்லது எனக்கு இந்த பொம்பளையோட சேர்ந்து வாழ முடியாது என்று சொன்னா நான் இவவை எனக்கு துணையாக நான் தெரிவு செய்யல, அது அப்படி தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, நான் எனக்கு இவவை யாரென்றே எனக்கு தெரியாது, மணவரைக்கு வர முதல். அப்ப மணவரையில தான் இவரை வந்து சந்திச்சது, இவ பார்த்தது சிரிச்சது எல்லாமே அதுதான். ஆனபடியால அப்படியான வேற யாரோ எனக்காக எடுத்த முடிவுக்கு நான் வந்து கட்டுப்பட முடியாது. ஏனென்று சொன்னா இப்ப நான் கதைச்சு பேசி அவரோட இருந்து அல்ல அவரோட இருந்து பழகின விதத்திலே வந்து 2 பேருக்குமே 2 துருவமாக நாங்க இருக்கிறோம்.
அவற்ற சிந்தனை அவற்ற விருப்பம் அதுகள் ஒரு பக்கமா எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. என்னுடைய விருப்பம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய விஷயங்கள் இன்னொரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியான 2 துருவத்துல நாங்கள் எங்களோட விருப்பங்கள் தேவைகள் இதுகள் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் தேவையான அவர்கள் பெரியோர்கள் பேசுவார்கள் அல்ல அயலவர்கள் எதுவும் சொல்லுவார்கள் என்றதுக்காக நாங்க வீட்டுல கணவன் மனைவியாக நடிக்கிறோம். கணவன் மனைவியாக நாங்க நடித்து கொள்றோமே ஒழிய வீட்டுல நேர்மையான ஓப்பனான மனம் விட்டு இதயம் கலந்து மனம் கவர்ந்த கணவன் மனைவியாக நாங்க வீட்டுல இல்லை. இப்ப சில இடத்துல நாங்கள் எங்களோட வைத்தியத்துக்கு வரும்போது அவர்கள் சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு தேவையானதை நான் தான் சமைக்கிறேன், அவர் தனக்கு தேவையான தான் செய்து சாப்பிடுறேன், நான் சமைக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் சமைக்கிறது எனக்கு விருப்பம். உதாரணமா பாருங்க, ஒரு கணவன் மனைவி குடும்பம் என்று சொன்னா சமையல் என்றது கலந்து பேசி இணைஞ்சு சமைச்சு சேர்ந்து மீசையில இருந்து சாப்பிட வேணும் இல்லையோ? அதான் ஒரு குடும்பத்துக்கு அழகான விஷயம் இல்லையோ? இது 2 பேருமே ஒரு கூரைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள வெளியில உள்ளவருக்கு அவர் கணவன் மனைவி அத குடும்பம் என்றுதான் இருக்கிறேன். ஆனா உள்ளுக்கு வந்தா 2 குடும்பம் ஒரு இடத்துல வாழும். 2 விதமான ஆட்கள் ஒரு கூரைக்கு கீழே வாழுகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு நாங்க காலத்தோட இணைஞ்சு போற சிந்தனைகளை வளர்த்தெடுக்கணும். இந்த சாதகங்கள் குறிப்புகள் இதுகளை தேவையான அவர்கள் பெரியவர்கள் தங்களோட பாடல பார்க்கறதுக்கு அவர்கள் என்னத்தையும் செய்யறதுக்கு. ஆனா பிள்ளைகளை பொறுத்தவரையில சாதகம் குறிப்புகள் எல்லாம் முக்கியம். அவர்கள் ஒரு ஆளோடு ஒரு ஆள் கதைச்சு பேசி விருப்பங்கள் ஆர்வங்கள் இதுகளை அறிஞ்சு விளங்கி தங்களுக்குள்ள இணைய முடியுமா இணைய முடியாதா என்ற விஷயத்துலதான் அவர்களை நாங்க உற்சாகப்படுத்தி விட வேணும். அந்த இடத்துல அப்படி அமையும் போதுதான் அவர்கள் குடும்பமா வந்த பிறகும் ஒன்றாக மனமும் இருக்கக்கூடிய தன்மைகள் கூடுதலாக இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப பரவலாக எல்லா இடமும் தெரிகிற விஷயம் என்னன்னு சொன்னா, குறிப்பு சாதகம் என்று பார்த்து செய்த கல்யாணங்கள் எல்லாமே நிலைத்திருப்பது கிடையாது. அதுகள்ல எவ்வளவோ சிக்கல்கள் பிரச்சனைகள் தாராளமாக இன்றைக்கு கண்ணு கூடாக நாங்க பார்க்கின்றோம். தங்களுக்குள்ள தாங்கள் சேர்ந்து வாழ்றவர்கள் பல விஷயத்துல விட்டு கொடுத்து, என்னன்னு சொன்னா அங்க அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது இது எங்களுக்கு தெரியாம அம்மா அப்பா எங்களை சேர்த்து விட்டான்னு சொல்றதுக்கு அவருக்கு நியாயம் இல்லை. நான் உங்களை தேடினேன், நீங்கள் என்ன தேடினீங்க, 2 பேரும் தான் நாங்கள் பொறுப்பு. எங்கட பிரச்சனைங்க நாங்கள் 2 பேரும் தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொறுப்பையொழிய மற்றவையில நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தங்களுக்குள்ள கதைச்சு பேசி தங்களால செய்ய முடியாத பிரச்சனைகள் வரும்போது தொழில் ரீதியாக வேலை செய்கின்ற உளவியலாளர்களோ அல்ல வேற வைத்தியர்களையோ நாடி சென்று உதவியை பெற்று தங்களை வாழ்க்கையை சிறப்பிச்சு கொள்ற பண்புகள் இங்க சமூகத்துல இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு முக்கியமான விடயத்தை உளவியல் ரீதியாக நீங்கள் கலந்து சிறப்பித்தமையிட்டு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இந்த நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இன்றைய இந்த மருத்துவர் நாம நிகழ்வில் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து ஐயா ஸ்ரீகாதர் ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். அவருக்கு உதவியாக டென்மார்க் கலையகத்திலிருந்து ஒளிப்பதிவு உதவியை புரிந்த ஐயா சர்ப்பணம் ஐயாவுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சுமங்கலியா ஸ்ரீகாதர் ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். நல்லதுறவுகளே, மீண்டும் ஒரு மருத்துவர் நாம நிகழ்வோடு அடுத்த நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0042413093. கை தொலைபேசி 00491622051624.
முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.